வணக்கம் நண்பர்களை. காத்திரைவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா, நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரிட்ட சந்திரகலாவுக்கும் சிவநாடிக்கும் உள்ள தொடர்பை வீடியோ எவிடன்ஸா நிரூபிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா சந்திராவை அடியில விழுத்து வீட்டை விட்டு துரத்துறாங்க சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கார்த்தி மாமா, இதுக்கு மேலே நான் தாமதிக்க முடியாது, என் கழுத்தில் சீக்கிரமாக நீங்கள் தாலியை கட்டுங்க, எங்கள் அம்மா சித்தி முன்னாடி போய் நிற்போம் மாமா அப்படின்னு நம்ம ரேவதி சொல்ல நேரம், தப்பு ரேவதி, இதை பண்ணக்கூடாது, ரெண்டு குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும், அதுதான் என்னோட லட்சியம், ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும், இதுதான் நான் உன் கழுத்தில் கட்டின தாலி, இந்த தாலியை உங்கள் அம்மாவே கட்டுங்க மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்தில் அப்படின்னு சொல்லணும். அப்போனா நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுவோம், எனக்கு நம்பிக்கை இருக்கு ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல நீ பொறுமையாக இரு. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் சின்னத்தை, அதுதான் நம்ம சித்தி, அந்த சந்திராவுக்கு சொட்டையை முறிக்கக்கூடிய தருணம், அதுக்காக தான் நான் காவல் இருக்கேன், அதுவரை நீ பொறுமையாக இரு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி சொல்ல நேரம், சரி மாமா, எங்கள் சித்தியை சீக்கிரமாக அவன்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும், அதுக்கு நான் வீட்டுக்குள்ளே இருந்தே எங்கள் சித்தி செய்ய தில்லாலங்கடி வேலையை ப்ரூவ் பண்ணுவேன், நீங்கள் வெளியே இருந்து அந்த சிவனாண்டி கூட உள்ள தொடர்பை நிரூபிக்க பாருங்க அப்படின்னு சொல்ல நேரம், சரியாக சொன்னேன், அதுக்காக தான் காவல் இருக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம கார்த்திய ரேவதியும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி தான் அப்படின்னு உனக்கு தெரியாது, அதே மாதிரி நீ இருந்துக்க அப்படின்னு இந்த ரகசியம் உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு உள்ள ரகசியம் வெளியே தெரியாதவாறு பாதுகாத்துக்க அப்படின்னு நம்ம கார்த்தி நம்ம ரேவதியை அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ரேவதி நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட, அம்மா எனக்கு கார்த்தி மாமாவை பிடிச்சிருக்கு, எனக்கு கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன இவ இப்படி சொல்லிட்டு போற பார்க்க பார்த்தா கார்த்தி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துடும் போல இருக்கு, அது நடக்கக்கூடாது அப்படின்னு சதி பண்ணிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி நேர கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாருங்க, நீ உங்களை பார்க்கணும் அப்படின்னு கார்த்தியை வர சொல்கிறாங்க. சரிங்கத்தான் நான் வாரேன் அப்படின்னு நம்ம கார்த்தியும் நம்ம சாமுண்டேஸ்வரியை சந்திக்க வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியை கார்த்திகை பார்த்து, இந்த பாரு, நீ என்ன மந்திரம் போட்டியோ தெரியலை, என் பொண்ணுக்கு மனசில் நீ தான் இருக்க, என்னத்தை நான் தான் இருக்கிறேன்னா அது நல்ல விஷயம் தானே, உண்மை தெரியாட்டாலும் ரேவதிக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல, எங்கேயோ ஒரு மூலையில் அவளுக்கு என்னை பற்றி நினைவுகள் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நான் விரும்பலை, எனக்கு இப்போ தாத்தா பாட்டி ஜென்ம விரோதி, ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரக்கூடாது, அதை அறுத்து விடணும்னா உன் உறவை அறுத்து விட்டா தான் நடக்கும், அதனால் நீ கண்டிப்பாக என் பொண்ணுக்கிட்ட நீ ஒரு உன்னை பிடிக்கலை அப்படின்னு மூஞ்சில் அடிச்சில மாதிரி சொல்லணும், இதை பண்ணாதான் உன் மாமா கலச பூஜைக்கு கலச இருக்கணும் அப்படின்னு எல்லாம் உனக்கு ஆசை இருக்குல்ல, ஆமாம் அத்தை இருக்குது, அப்போனா இதை நீ பண்ணு, என் பொண்ணுக்கிட்ட நீ வெறுப்பை காட்டு, நான் கலச பூஜைக்கு உன் மாமாவே அனுப்பி வைப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்ல நேரம், வேற வழி இல்லாமல் நம்ம கார்த்தியை தலையாட்டிக்கிறாங்க. கலச பூஜை நடக்கணும், யாகசால பூஜை எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், கோவில் கும்பாபிஷேகம் மாமா கையால் நடக்கணும், தாத்தா பஞ்சாயத்து கூட்டத்தில் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம கார்த்தி சரி அப்படின்னு அந்த இடத்துல சம்மதிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியும் சந்திராவும் சும்மா இருப்பாங்களா, கலச பூஜைக்கான ஏற்பாடுகள் தடப்படலாம் இருக்குது, என் அக்கா வேற ராஜராஜாவை அனுப்பி வைப்பேன், கலச பூஜையை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டா, எனக்கு வேற வழியே இல்லை, இந்த கலச பூஜையை நல்லபடியாக நடத்தக்கூடாது, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் பார்த்துடுங்க அப்படின்னு சிவனாண்டி கிட்ட நம்ம சந்திரா பேச போகிறாங்க. நம்ம கார்த்திக்கு தகவல் கொடுக்குறாங்க, எங்கள் சித்தி அவசரமாக எங்கேயோ ஃபோனை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள், ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி வீட்டில் நடக்க நம்ம சந்திராவோட வேலையை பார்த்துக்கிட்டு ஃபோனை போட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்ல, நம்ம கார்த்தியும் அங்கே போகிறாங்க. கார்த்தி போன இடத்துல தான் நம்ம சிவனாடியும் சந்திராவும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த பாருங்கள், நம்ம புருஷன் முண்டாட்டியாக வாழக்கூட முடியாத அளவுக்கு சதி பண்ணவா என் சாமுண்டேஸ்வரி அக்கா, அவளை விடக்கூடாது, அதே மாதிரி எதிரி தான் அந்த ராஜ சேதுபதி குடும்பம், அந்த குடும்பத்தில் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, ஆனால் என் அக்காகாரி அவள் மாப்பிள்ளை ராஜராஜாவை அந்த கலச பூஜைக்கு அனுப்பி வைப்பேன்னு வேற சொல்லிட்டா. அது நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவநாட்டியும் சந்திராவும்
கலச பூஜையெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சதி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசுகிற அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நம்ம கார்த்தி வந்து மறைமுகமாக எடுக்கிறாங்க. சந்திரா, இவ்வளோ காலம் வந்து ஒன்று நிரூபிக்க முடியாமல் போச்சு அத்தைக்கிட்ட, இந்த வாட்டி நீ தப்ப முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சு போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திராவை பற்றிய வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து வச்சுட்டு சாமுண்டேஸ்வரி அட்டா உங்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்திக் கால் பண்ணுறாங்க. என்ன முடிவெடுத்திருக்க, என் பொண்ணுக்கிட்ட நீ வந்து சொன்னியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் பொண்ணுக்கிட்ட என்னை பார்க்காத ரேவதி, நீ என்கிட்ட பழகாத, எனக்கு வந்து உன்னை பிடிக்கலை, என் மனசில் வேற பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டேன் அத்தை அப்படின்னு நம்ம கார்த்தி ஒரு பொய்யை அவுத்து விட, நம்ம சாமுண்டேஸ்வரி நீ சொன்ன மாதிரி கலபூச பூஜையில் என் மாப்பிள்ளையை நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி பேசுகிறாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அத்தை, நீங்கள் வாங்க பேசுவோம் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி அழைக்கிறாங்க. உடனே ஓடி வராங்க. பார்த்துடுங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அப்போ தான் என்ன விஷயமா இப்போ நீ கூப்பிட்ட அப்படின்னு வந்து கேட்க நேரம், நீங்கள் உங்கள் டீலெல்லாம் சொன்னீங்க, ஆனால் இந்த உங்கள் கூட இருந்துட்டு குளிப்பறிச்சிட்டு ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கண்டாமா வத்த அப்படின்னு வந்து கேட்க நேரம், அப்படி என்னது என் கூட இருந்து குளிப்பறிச்சிட்டு இருக்குது, நீ தான் போயிட்டே இப்போ அப்படின்னு கேட்க நேரம், அது இல்லை உங்கள்கிட்ட ஒட்டுணிகரங்காக இருக்கும், அதுதான் உங்கள் தங்கச்சி சந்திரா அப்படின்னு சொல்ல நேரம், அவளை பற்றி குறை சொல்ல நீ யாருடா அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்க நேரம், அவளை பற்றி குறை சொல்லல இல்லை, இந்த பாருங்க சிவனாண்டி உங்கள் பரம எதிரி, அவர் கூட என்னோ அவங்க கணவன் மனைவி உறவோடு தான் இருக்காங்க, அதுக்குள்ள வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து போட்டு காட்டுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வாயை பிளக்குறாங்க. சந்திரா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டா இருக்கா, அப்போ எல்லாம் நான் வீட்டிலையே இருந்துக்கிட்டு யாரோ நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாங்க, நம்மளை சிக்கலில் மாட்டி விடாங்க அப்படி இப்படின்னு சந்தேகப்பட்டனே. நான் சந்தேகப்பட்டது இந்த சந்திரா தானா, மருது விஷயத்தில் கூட அந்த துப்பாக்கியை வந்து எடுத்து சுட்டப்போ அதில் குண்டு இல்லாமல் போச்சு, அப்போ அந்த குண்டை எல்லாம் தூக்கி மாற்றி அந்த மருந்துக்கு நம்ம வீட்டில் இருந்தே ஒரு ஆள் உதவி பண்ணாங்க, அது யாருன்னு நான் குழம்பி தவிச்சேனே, அப்போ அதுவும் சந்திராவாக தானே இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திராவின் தொலியை உரிக்க நம்ம சாமுண்டேஸ்வரி கிளம்பிட்டாங்க. சந்திரா அப்படின்னு வந்து வீட்டுக்கு போனதுலே கூப்பிட்றாங்க. என்னாச்சு இவ்வளோ கோபமாக அம்மா வந்து சித்தியை கூப்பிட்றாங்களே அப்படின்னு வந்து சொன்னாலும், ஒருவேளை நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்லியிருந்தமே இந்த சந்திரா கிளம்பி போகிறா, ஏதோ ஒரு செய்ய போகிறா, அதை போய் கவனிங்க வீடியோ எடுங்கன்னு சொன்னேனே, அப்போ அதில் ஏதோ ஒரு இது இருக்குது வில்லங்கோ, அதனால தான் அம்மா வந்து கூப்பிடாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் எல்லார் முன்னாடியும் சந்திராவும் சிவனாண்டியும் சேர்ந்திருந்த வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க. சந்திரா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. என் அக்காதாரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, எனக்கு என் புருஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சந்திரா அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அடி நீ நம்ம சந்திராவை அடித்து வெளுத்து வீட்டை விட்டு வெளியேறடி அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திராவுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. வணக்கம்.